2000 ஆண்டில் அடியெடுத்து வைத்து தேவனுடைய ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணித்து தேவனுடைய தரிசனத்தின்படி கடந்த 20 ஆண்டுகளாக தேவனுடைய பாதையில் ஊழியத்தை உண்மையும் உத்தமமாக தேசமெங்கும் ஊழியத்தை செய்து வரும் 103 போதகர்களை உள்ளடக்கிய ஒரு நண்பர்களின் குழு இது. இன்று உலகத்திற்காக ஜெபிக்கவும் தேசத்திற்காய் திறப்பின் வாசலில் நிற்கும் தேவ ஊழியர்கள் ஒன்றிணைந்து நடத்தும் பிரேயர் ஃபார் தி வேர்ல்ட். ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அருமையான அன்பின் நிகழ்ச்சி மூலமாக யாவரையும் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட நண்பர்கள் இணைந்து நடத்தும் அருமையான நிகழ்ச்சியை கர்த்தர் மேலும் ஆசீர்வதிப்பார். தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக தேசத்தின் திறப்பில் நிற்கிற அனைத்து ஊழியர்களையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியாது. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த நிகழ்ச்சிகள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிகழ்ச்சிகளாக இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் கர்த்தர் இன்னும் அபிநவமாக எடுத்து பயன்படுத்துவாரா. இந்த நிகழ்ச்சியில் ஆரம்ப ஜெபமாக நான் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாக்கி கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம். எங்களை நேசிக்கிற பரிசுத்த பிதாவே, அன்பின் ஆண்டவர், அருமையான நாளுக்காக நான் நன்றி சொல்கிறோம். அப்பா, இந்த நாளில் கூட இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்த கர்த்தர் தந்த நல்ல தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவரே இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் என் ஆண்டவனே வல்லமையாயிரத்திலே பயன்படுத்துவீரா. ஆண்டவரே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நிகழ்ச்சிகள் சிறப்பாய் நடக்க ஆண்டவர் நீ உதவி செய்வீரா. இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக தேவன் நீர் இதை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உங்க கரத்துக்குள் ஆண்டவரே இந்த ஊழியர்களை சமர்ப்பிக்கிறோம். இன்னும் தேசங்களுக்காக மக்களுக்காக எழுந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக என் ஆண்டவரை மாற்றுவீராக. கர்த்தரை உயர்த்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு முறையான பாடலுக்காக நன்றி செலுத்துகிறேன். கடவுள் இந்த பாடல்கள் உங்களை ஆசீர்வதிப்பார். தெய்வம் செய்த நன்மருக்கெல்லாம் நன்றி பரங்கிடுவான். தெய்வம் செய்த நன்மருக்கெல்லாம் நன்றி பரங்கிடுவான். நாடிது போரா நாடிது போரா இசுமிது போரா
நாவிது போரா நாவிது போரா ஆயுசுமிது போரா. பாடலுடைய அர்த்தம் சொல்கிறது, தெய்வம் செய்த நன்மைகளெல்லாம் நினைக்கும் போது நமக்கு நாவும் போதும் நாடும் போதும். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். அது நல்லது. ஜீவித பாதையில் காணுங்களே தொடர்ந்து நீடாதே, ஜீவித பாதையில் காணுங்களே தொடர்ந்து நீடாதே. தாங்கி நடத்தியதோ துன்போடன் கண்ணுகள் நிறைந்தே, தாங்கி நடத்தியதோ துன்போடன் கண்ணுகள் நிறைந்தே. தெய்வம் செய்த நன்மகள்லாம் நன்றி மறந்திடுவான், தெய்வம் செய்த நன்மகள்லாம் நன்றி மறந்திடுவான். நாவிது போரா நாடிது போரா ஆயுசுமிது போரா, நாவிது போரா நாடிது போரா ஆயுசுமிது போரா. நம்முடைய ஜீவித பாதை, நம்முடைய கால்கள் நிறைய வழிக்கு போகும்போது வழி விலகி போகும்போது அவருடைய கரம் நம்ம விடாமல் நம்மை தாங்கி நம்முடைய கரத்தை பிடித்து கட்டுகிற கர்த்தர் நல்லவர். கால்வரில் தன்னே பாவிகளை நேடுவாயசு கால்வரில் தன்னே. ஜீவன் நல்கியதோ துண்டோடன் கண்ணுகள் நிறையுமே, ஜீவன் நல்கியதோ துண்டோடன் கண்ணுகள் நிறையுமே. தெய்வம் செய்த நன்மகள்லாம் நன்றி மறந்திடுவான், தெய்வம் செய்த நன்மகள்லாம் நன்றி மறந்திடுவான். நாவிது போரா நாடிது போரா ஆயுசுமிது போரா, நாவிது போரா நாடிது போரா ஆயுசுமிது போரா. அது வாழ்க்கையில் ஒவ்வொரு வழிகளுக்கு போட்டவங்க சொல்லுங்க. ஆனால் என் கடந்த பிடிச்சு ஆண்டவர் அதில் காலத்தில் என்னை காத்தவராக இருக்கிறார். அவர் நல்லவர். காலிருபாணிகள் தரையப்பட்டது என்பதாயல்லோ, காலிருபாணிகள் தரையப்பட்டது என்பதாயல்லோ. குசில சைகம் போக்கும் போதும் கண்ணுகள் நிறையுமே, குசில சைகம் போக்கும் போதும் கண்ணுகள் நிறையுமே. தெய்வம் செய்த நன்மகள்லாம் நன்றி மறந்திடுவான், தெய்வம் செய்த நன்மகள்லாம் நன்றி மறந்திடுவான். நாவிது போரா நாடிது போரா ஆயுசுமிது போரா, நாவிது போரா நாடிது போரா ஆயுசுமிது போரா, நாவிது போரா நாடிது போரா ஆயுசுமிது போரா. அல்லேலூயா. ஆமென். உன்னை காப்பார் காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலந்தாவே மனமே காத்திடுவார், காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார்.
அழைத்தவர் கரம் அதை பாரவர் கைவிடாதிருப்பார். கண்டுமை அழைத்தவர் கரம் அதை பாரவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் அவர் நகலித்த ஆசைகளை எண்ணிப்பார் 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 அதை என்றும் எண்ணிப்பார் அதை என்றும் எண்ணிப்பார். காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். நன்றி ராஜா, ஹalleluya, மக்கள் நன்றி. ஆண்டவரே இஸ்ரவேல்களை ஆண்டவரே அந்த வனாந்திர வழியாய் கொண்டு வந்தவரை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தமான எங்கள் தெய்வமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். ஹalleluya. இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி காணலிக்கவில்லையோ, இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த காணலிக்கவில்லையோ. இப்போதும் அவர்களை நிர்மூலம் செய்தும் பெண்ணும் இறங்கவில்லையோ. இல்லையோ 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ. காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த பாடலை ஆண்டவரே நாங்கள் பாடும்போது இந்த பாடலை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பன இருதயத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அகற்றப்படணும். ஆவியானவரே அவன் நன்றியோடு துதிக்கிறார். ஆமென். துணை மீட்பவரும் இகழ்ந்து விடாமல் காப்பவரும் துணை மீட்டவரும் இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும் சிற்றில வேலையில் சிற்றையினாலும் கேட்டிருப்பவரும் ஜெயமோ சனமோ சுகமோ உனக்கென்றும் அளிப்பவரோ உனக்கென்றும் அளிப்பவரோ. காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். காப்பார் காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். Praise be to Father through Jesus Christ His Son with the power of Holy Spirit. நம்முடைய தேவாதி தேவனுக்கு மகிமை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்ச்சி, பரிசுத்த ஆவியானவருக்கு ஆமென் கனமும் உண்டாவதாக. மீண்டும் ஆண்டவரை நாம் தொடர்ந்து பாடி துதிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். Let us continue to worship the living God
for what he is, not just because what he has done in our life. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை விட அவர் யாராக இருக்கிறார் என்பதற்காக நாம் அவரை ஆராதித்து ஆமென் அவரை உயர்த்துவது அது நமக்கு சாலச்சிறந்தது. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நிகரில்லாத தேவன். ஆமென். அவருக்கு இணை, அவருக்கு நிகர் அவரே என்பதை உணர்ந்தவர்களாக ஒரு பழைய பாடல் அருமை அம்மையார் சாரல் நவரோஜி அவர்கள் பாடின அன்பு பாடலை அவன் ஸ்தோத்திரம் நாம் பாடி தேவநாமத்தை மேம்படுத்தலாம். நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா என்ற பாடலை பாடி ஆமென். நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா துதி பாடிட இயேசுநாதா பதினாயிரம் நாவுகள் போதா.
சேர்ந்திடவே நிகரே இல்லாத சர்வேசம் திகழும் விரதாசா நிகரே இல்லாத சர்வேசம் திகழும் நீர்
தேற்றி நீரே மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவே பாதத்திலே. ஆண்டவரை பாடுவதில்தான் எத்தனை மகிழ்ச்சி, கிருபை இரக்கத்தை தயவை நாடுவதில்தான் எத்தனை ஆசீர்வாதம் ஆனந்தம். ஆமென். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. பார்த்து சொல்லாம், உங்களழகான கண்கள் என்னை கண்டதானே முடிந்ததென்று நினைத்ததான் உம்மழகான கண்கள் என்னை கண்டதானே முடிந்ததென்று நினைத்ததான் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான அழகான என்னை கண்டதானே முடிந்ததென்று நினைத்து நான் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா 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 சுமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிகரேனாக சர்வேஸ்வரன் இப்பட்டு முதலில் எபினேசரன் உடைய கிருபையினால் நம்மை கண்டுபிடித்து நம்முடைய வாழ்வை உயர்த்தி ஆசீர்வதித்து அவரோடு கூட இருப்பதில் தான் நமக்கு மகிழ்ச்சி. ஆதாமே எங்கே இருக்கிறார் என்று ஆமென் ஆதாமை தேடினீர். இன்னைக்கு உங்களை விலையும் தேடுகிறார். அவர் வரும்போதெல்லாம் நாம் அவருக்காக என்ன செய்தோம் என்பதில்லை, நாம் எப்பொழுதும் அவரோடு அவருடைய பிள்ளைகளாக அவருடைய அன்பிற்கு ஆத்திரவான்களாக அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் தொடர்ந்து அவருக்கென்று பயன்படுத்துகிற மக்களாக அப்படி சத்தம் கேட்டு சித்தம் செய்து ஆமென் அவருக்கு நம்மை தத்தம் செய்த மக்களாக இருக்கிறது அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இவருக்கு தெரிந்த இந்த கோரஸ் ஒரு அர்ப்பணிப்பாக பாடி இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். நமக்கு நன்றி. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எத்தனை பேர் பார்த்து சொல்றீங்க, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த ஆன்லைன் சர்வீஸ் அட்டெண்ட் பண்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.
சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீத பகுதியிலே 14ஆம் சங்கீதத்தை நாம் தியானிப்போம். தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று அதன் கடைசி பகுதியிலும் காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் அவன் சிந்தித்து செயல்பட்டு பாடலாக பாடுகிற ஒரு பகுதியாக காணப்படுகிறது. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிக்கெட்டவன் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் இல்லை என்று சொல்லுகிற அநேகரை குறித்து தன் வாழ்க்கையில் தாவீது சந்தித்திருக்கலாம். நாமும் இன்றைக்கு அநேகரை பார்க்கிறோம். ஆனால் தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் சொல்லிக் கொள்கிறான் என்று சொல்லி மற்றவர்களை குறித்து நாம் ஆழமாக சிந்திப்பதை விட நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில செய்கிற அநேக காரியங்களில் தேவன் இருக்கிறார் என்ற சிந்தனையோடு செயல்படுகிறோமா? தேவனுக்காக நாம் வாழுகிறோம், தேவனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் இருக்கிறார் என்பதை தேவன் நமக்கு நினைவுபடுத்தும் விதமாக நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் அயர்ந்து தூங்குகிறோம், நம்முடைய ஜடம் சரீரம் தூங்குகிறது, நம் உள் அவயங்கள் எல்லாம் செயல்படுகிறது. கர்த்தருடைய படைப்பு எவ்வளவு அருமையானது! எப்படி நாம் தேவன் இல்லை என்பதை சொல்ல முடியும்? ஆக தேவன் இருக்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும், நம்முடைய எல்லா பாடுகள் மத்தியிலேயும் நம்ம பாடுகளை எப்படி முன்னேறி செல்வது, பாடுகளை தாண்டி செல்வது எப்படி என்று நாம் சுயமாக நினைக்கிற அந்த ஒரு பொழுது நாம் தேவன் இல்லை என்பதை நிரூபிக்கிறோம் என்பதை மறந்து போக கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலேயும் தேவன் இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டு செயல்படும் பொழுது தேவன் இருக்கிறார் என்று ஜீவிப்பதற்கு நாம் ஒரு சான்றாக காணப்படுகிறோம். இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நன்மை செய்கிறவர்களில் ஒருவராக நாம் மாறுகிறோம். தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு மனிதனால் நன்மை செய்ய முடியும். 2வது வசனத்திலே பார்க்கிறோம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக தேவனை தேடுகிற மனிதன், தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிற மனிதன் நன்மை செய்ய முடியும். அப்படிப்பட்ட மனிதனை தேவன் பரலோகத்திலிருந்து கண்ணோக்குகிறார் என்று சொல்லி தாவீது இந்த சங்கீத பகுதியிலே அழகாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இருக்கிறார். தேவனை தேட உணர்வுள்ள இருதயத்தோடு தேவன் இருக்கிறார் என்றதான எண்ணத்தோடு நாம் செயல்படுவோம். நமக்கு நன்மை கிடைக்கும். அநேகருக்கு நன்மை செய்ய கர்த்தர் நம்மை கருவிகளாக எடுத்து பயன்படுத்த போதுமானவராக காணப்படுகிறார். 4வது வசனத்தை நாம் தொடர்ந்து தியானிப்போம். அக்கிரமக்காரர்கள் ஒருவருக்கும் அறிவு இல்லையோ என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் அக்கிரமக்காரனாக செயல்பட முடியாது. ஏனென்றால் நன்மை செய்கிறவனாக அவன் மாறுகிறான். அக்கிரமக்காரர்கள் ஒருவருக்கும் அறிவு இல்லையோ என்று சொல்லப்பட்ட வேதவசனத்தின்படி நாம் கர்த்தருக்காக நிற்கும் பொழுது அக்கிரமக்காரராக நாம் மாற முடியாது. தேவன் இருக்கிறார் என்ற உணர்வு இல்லாத கர்த்தருடைய பிள்ளையே அந்த தருணத்தில் அக்கிரமக்காரர்களாக நாம் மாறுகிறோம். கிரமம் தவறி போகிறது தான் அக்கிரமம் என்று சொல்லி வேதவசனத்தில் காணப்படுகிறது. 5வது வசனத்திலே தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரே, தேவன் நீதிமானோட சந்ததியோட இருக்கிறாரே. அதற்கு முந்தின பகுதியிலே காணப்படுகிறது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயந்த காரியங்கள் அநேகம் காணப்படுகிறது. நமக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே பயப்படுகிற சம்பவம் புசல் போல நிறைய சூழ்நிலைகளிலே காணப்படுவது உண்டு. ஆனால் தேவனுடைய வசனம் சொல்கிறது, கர்த்தர் தேவனாகிய கர்த்தர்
நீதிமானுடைய சந்ததியோட கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயம் நாமே நிதானித்து பார்ப்போம். நீதிமானுடைய சந்ததி என்று சொல்லப்படும் பொழுது நம்ம ஆபிரகாமின் பிள்ளைகளாக வம்சமாக தலைமுறையாக வந்து கொண்டிருக்கிறோம். நாம் அந்த நீதிமானுடைய பிள்ளைகள், அந்த ஆபிரகாமுடைய சந்ததி. உலக பிரகாரமாக நாம் யோசிக்கும் பொழுது அநேகர் வேறு விதமாக சொல்வார்கள். ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக, ஆபிரகாமுடைய சந்ததிகளாக நாம் கடந்து வந்திருக்கிற இந்த நாட்களிலே நாம் நீதிமானுடைய சந்ததியாக கருதப்படுகிறோம். தேவன் நம் ஒவ்வொருத்தரோடு கூட இருக்கிறார். ஆனபடினாலே முதலாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒரு வார்த்தை எல்லா வசனத்தோடும் இணைத்து வருகிறதாக காணப்படுகிறது. கர்த்தர் நீதிமானோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அதனால எந்த சூழ்நிலையிலும் தேவனை மறவாதபடி நாம் செயல்படும் பொழுது புத்திசாலிகளாக நாம் வாழ முடியும், நன்மை செய்கிறவர்களாக நாம் வாழ முடியும். 6வது வசனத்தை நாம் தொடர்ந்து தியானிப்போம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்துகிற, கர்த்தருடைய சமூகத்திலே நீர் கொடுத்த நன்மைகளை அண்டி நான் ஒன்றுமில்லை தகப்பனே என்று சொல்லி ஆண்டுடைய வேத வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறபடி கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். சிறுமைப்பட்டவன் என்று சொல்லுகிறவர்கள் யார்? கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் தான் சிறுமைப்பட்டவர்கள். கர்த்தர் அவர்களுக்கு அடைக்கலமாக காணப்படுகிறார். தேவன் இருக்கிறார், தேவனுக்காக நான் வாழும்படி தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், நான் நன்மை செய்யும்படி தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று யார் ஒருவர் சொல்லுகிறார்களோ அவர்கள் தான் சிறுமைப்பட்டவர்கள். சிறுமைப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அடைக்கலமானவராக காணப்படுகிறார். 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அதன் முதல் பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக என்று சொல்லி, சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். எப்பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும்? சிறையிருப்பை திருப்பும் பொழுது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் நிறைந்த ஒரு மகத்தான வாழ்வை, கர்த்தரோடு இணைந்து செயல்படுகிற வாழ்வை கர்த்தர் நமக்கு கொடுத்து நடத்த ஒவ்வொரு நாளும் அவர் போதுமானவராக காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேத வசனத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பின்பற்றுங்கள். கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லியுள்ள நினைவுகளோடு நீங்கள் செயல்படும் பொழுது சியோனிலிருந்து ரட்சிப்பு நமக்கு கடந்து வரும். சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார், களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தர் தாமே இந்த 14ஆம் சங்கீதத்தின் இந்த ஆலோசனைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. God bless you all. கண்ணனை
என் வாழ்த்திறந்தது லட்சுமினாகரை ஓடுகின்றது பகவர்கள் என் வாழ்த்திறந்தது லட்சுமினாகரை ஓடுகின்றது போல ரட்சகர் ஒருவரும் இல்லை போல வல்லவர் ஒருவரும் இல்லை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை போல கண்மலை ஒருவரும் இல்லை வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டீரே படுவி பெருகும்படி தூக்கிவிட்டீரே மனத்தில் வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டீரே படுவி பெருகும்படி தூக்கிவிட்டீரே என்னை நீர் மறவாமலே கதிமுன்பேர் நான் உமக்காகவே என்னை நீர் மறவாமலே கதிமுன்பேர் நான் உமக்காகவே உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை என் இதயம் மகிழ்கின்றது என் கொம்பு உயர்ந்துள்ளது என் இதயம் மகிழ்கின்றது என் கொம்பு உயர்ந்துள்ளது மகிழ்வர்கள் மீது வாழ்த்திறந்தது லட்சுமியாக்கரை ஓடுகின்றது மகிழ்வர்கள் மீது வாழ்த்திறந்தது லட்சுமியாக்கரை ஓடுகின்றது உன்னை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை உன்னை போல வல்லவர் ஒருவரும் இல்லை உன்னை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை உன்னை போல கண்மலை ஒருவரும் இல்லை. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்து எங்க நல்ல ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த கால நேரத்திலேயும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படி தியானிக்கும்படி உங்களுடைய சமூகத்தில் வரும்படி ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறபடினாலே என் ஆண்டவருடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளதாக உயிர்ப்பிக்கிறதாக வல்லமை உள்ளதாக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். தகப்பனே, சீசர்களுக்கு உம்முடைய அப்பத்தை
பிட்டு கொடுத்த போது அவர்கள் கண்கள் திறந்தது போல ஆண்டவரை ஸ்தோத்திரம், இந்த வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது எங்களோட உள்ளான மனிதன் வல்லமையா நாளுக்கு நாள் பலனடைய கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்களுடைய வார்த்தைகள் எங்களோடு கிரியை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி மூலமாய் கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கவும் ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்டதான நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இதற்கு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறதானே அருமையான சக நண்பர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால நேரத்துல நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஸ்தோத்திரம். என்னோடு சேர்ந்து நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 நாளாகம புஸ்தகம் 9வது அதிகாரம் 13வது வசனம். தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவும், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை யுத்த களத்தில் நின்றதானே யோவா தன்னோடு கூட இருந்ததானே படை வீரர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும்படியாகவும் நம்பிக்கை கொடுக்கும்படியாகவும் ஆறுதலை கொடுக்கும்படியாகவும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் வாசித்தோம். அங்கே அவர் 3 காரியத்தை இங்க சொல்லுகிற காரியத்தை பார்க்க முடியும். நம்ம 1 தைரியமா இருக்க வேண்டுமா, 2வது திடனா இருக்க வேண்டுமா, 3வது கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று அங்கே சொல்லுகிறார். இதே வார்த்தையை 2 சாமுவேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே சற்று வித்தியாசமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று அங்கே சொல்லுகிறார். 4வது புஸ்தகத்தில் இங்கே வாசிக்கிறோம், நமது ஜனத்திற்காகவும் நம்முடைய பட்டணத்திற்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். சாமுவேல் புஸ்தகத்தில் என்ன வாசிக்கிறோம், அங்கே நமது ஜனத்திற்காகவும் நம்முடைய பட்டணத்திற்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை பொழுதிலே சௌரியத்தை காட்ட வேண்டும் அல்லது வீரத்தை காட்ட வேண்டும், திடன் கொண்டிருக்க கடவும் என்ற தலைப்பின் கீழே உங்கள் மத்தியிலே நான் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள திரியேக தேவன் எனக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். கர்த்தர் நமக்கு கிரியை செய்வாராக. ஸ்தோத்திரம். வீரத்தை காட்டுவோம். Let's show heroism. இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் இந்த நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளிலும் அநேக விதமான காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் இந்த உலகத்தை அண்ட சராசரத்தை தம்முடைய வார்த்தையினாலே படைத்த இரட்சகராய் இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் யுத்த களமாய் இருக்கிறது. இந்த யுத்த களத்திலே நம்முடைய எதிராளியான பிசாசு நின்று கொண்டிருக்கிறார். அவனுக்கு எதிர்பரமாக அவனை மேற்கொள்ளும்படியாக உங்களையும் என்னையும் ஆண்டவராய் தெய்வம் யுத்த மனிதர்களாக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இப்ப இந்த யுத்த களத்திலே நிச்சயமாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், வீரத்தை காட்ட வேண்டும். நம்மளுடைய சுய வீரத்தை அல்ல, தம் சுய பலத்தை அல்ல, சுய நாணத்தை அல்ல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வரம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பலத்தை காட்டுகிற நேரமாய் இருக்கிறது. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்குது என்று அறிந்து தீவிரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அவன் தன்னுடைய காலகட்டத்தை அறிந்தான். அவனுக்கு கொஞ்ச காலம். நீங்களும் நானும் இந்த காலகட்டத்திலே நமக்கு இருக்கிற காலத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டுவது அவசியமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். மனிதனை மனிதனாக மாற்றுவது வசதிகளும் வாய்ப்புகளும் உதவிகளும் அல்ல. அதற்கு மாறாக மனிதனை மனிதனாக மாற்றுவது அவனுடைய வாழ்க்கையில் வருகிற சில இடையூறுகள், சில துன்பங்களும் அவனை மனிதனாய் மாற்றுகிறது. நினைத்துக் கொள்கிறார்கள், என் வாழ்க்கையை மாற்றுவது வசதி, என் வாழ்க்கையை மாற்றுவது ஆசீர்வாதம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும்
சில நேரங்களிலே உண்மையான மனிதனை மனிதனாக மாற்றுவது அவனுக்குள் வருகிறதான சில இடையூறுகள், சில துன்பங்களாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். உலகத்திலே மிகச்சிறந்த தத்துவ ஞானிகளிலே நிறைய தத்துவ ஞானிகள் இருக்கிறார்கள். அந்த தத்துவ ஞானிகளே அரிஸ்டாட்டில் ஒரு காரியத்தை சொன்னார். வெற்றி என்பது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று அவர் சொல்லுகிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வெற்றி என்பது சிலருக்கு வாய்ப்பாக இருக்கிறது, வெற்றி என்பது சிலருக்கு அனுபவமாக இருக்கிறது, வெற்றி என்பது சிலருக்கு தடையாக இருக்கிறது. இதை அரிஸ்டாட்டில் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதை நம் வேதத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால், தாவீதுடைய வாழ்க்கையில வெற்றி என்பது அவருக்கு ஒரு வாய்ப்பாய் இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே துணிச்சலை காட்ட முடியாதபடிக்கு, வீரத்தை காட்ட முடியாதபடிக்கு, திடம் கொண்டிருக்க முடியாதபடிக்கு சில தடைகள் இருக்கிறது. அது என்ன தடைகள் என்று சொன்னால், முதலாவது தடை என்ன? தாழ்வு மனப்பான்மை, ஹியூமிலிட்டி. என்னால் முடியாது, எனக்கு பலம் இல்லை, எனக்கு கிருபை இல்லை, எனக்கு தாளம் இல்லை, என்னாலெல்லாம் ஜெயிக்க முடியாது, என்னாலெல்லாம் போராட முடியாது. அவர்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கிறது, அவர்களுக்கு பின்னணியும் இருக்கிறது, என்னால ஒன்றும் செய்ய முடியாது. தன்னை தானே தாழ்த்தி கொள்கிறார்கள். தாழ்மை வேற, தாழ்வு மனப்பான்மை வேற. அநேகர் என்ன சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறான்னு சொன்னா, தாழ்மை என்று சொல்லி தனக்கு தேவன் கொடுத்ததான கிருபை, வரத்து, வல்லமை என்ன செய்கிறார்கள்? தாழ்த்தி கொள்ளுகிறார்கள். என்னால முடியாது. ஸ்தோத்திரம். அப்படி நீங்கள் ஒரு நாளும் சொல்ல வேண்டாம் தேவஜனமே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? பலம் கொடுத்திருக்கிறார். உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாழ்வு மனப்பான்மை இருந்தால் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, வீரத்தை காட்ட முடியாது, துணிச்சலை காட்ட முடியாது. இரண்டாவது பயம். இந்த பயம்தான் அநேகர் என்ன செய்கிறதுனா முடக்கி வைத்திருக்கிறது. இந்த நாட்களிலே அநேக பலசாலிகளும், அநேக பணக்காரர்களும், அநேக கணவன்களும், செல்வந்தர்களும், அநேக தேவனுடைய பிள்ளைகள் கூட பயந்து வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறார்கள். காரணம், இந்த வியாதி வந்தால் என்னையும் என்னோட கூட இருக்கிறவர்களையும் அழித்து போடும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நம்பி இருக்கிறதான நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் பலனாய் இருக்கிறார். எகிப்துக்கு வரப்பண்ணில் எந்த ஒரு வியாதியும் உங்களுக்கு வரப்பண்ணா. ஸ்தோத்திரம். காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய குடும்ப மருத்துவராய் இருக்கிறார். யெகோவா ரஃபா இஸ் a family doctor. அவர் நம்மளுடைய குடும்ப மருத்துவராய் இருக்கிறார். அதனால் பயத்தை தூர தூக்கி போடுவோம். மூன்றாவது, அலட்சியப்படுத்துவது. இக்னாரன்ஸ். தேவன் ஒரு காரியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது அந்த வாய்ப்பை நாம் சரியான விதத்திலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அநேக ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார். தினந்தோறும் நம் செய்தித்தாள்களிலே பார்க்கும்போது நாம் அறிந்து கொள்கிற விஷயம் என்ன சொன்ன, அங்கே மரணம், அங்கே மரணம், அங்கே கற்பழிப்பு, அங்கே கொலை, அங்கே கொள்ளை, இப்படின்னு சொல்லி பல காரியங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்து நம்மளுடைய இருதயங்கள் சில நேரங்களிலே சோர்ந்து போகிறது. சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு புத்தகத்திலே அருமையா சொல்லி இருக்கிறார். கடைசி நாட்களில் இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஸ்தோத்திரம். அப்படி நடக்கும் போது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், மற்ற மனிதர்களை போல நாம் சோர்ந்து போகாதபடிக்கு. ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகியது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனாலே சோர்ந்து போகாதபடிக்கு நாம் திடனாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வீரத்தை காட்டுவதற்கு அல்லது ஸ்தோத்திரம் துணிச்சலை காட்டுவதற்கு அல்லது ஸ்தோத்திரம் வைராக்கியத்தை காட்டுவதற்கு நமக்குள்ளே இந்த காரியங்களை அனுமதிக்க கூடாது. எந்த காரியம் என்று சொன்னால், தாழ்வு மனப்பான்மையை அனுமதிக்க கூடாது, பயத்தை அனுமதிக்க கூடாது, அடுத்து அலட்சியப்படுத்துதலை அனுமதிக்க கூடாது, அடுத்து கவனம் சிதறுதல். இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு காரியமா இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய காரியங்களிலே நோக்கமாய், திட்டமாய், உறுதியாய், அதை கவனத்தோடு நாம் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். அது வேதத்தை வாசித்தாலும், ஜெபமணினாலும், கர்த்தரை ஆராதித்தாலும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டாலும், கர்த்தர் உங்களுக்கு எந்த பொறுப்பை, எந்த வேலையை கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலையை கவனத்தோடு செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். என்னென்றால் வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிற காலம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிற காலம். ஆதலால் பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்குது என்று அறிந்து, ஸ்தோத்திரம்,
மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிறேன், பிசாசுடைய காலம் நன்றாய் அவனுக்கு தெரியும். யாரை வஞ்சிக்கலாம், யாரை ஏமாற்றலாம், யாரை தோல்வியடைய செய்யலாம், யாரை ஒன்றுமில்லாமல் பண்ணலாம் என்று சொல்லி அவன் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அதனாலே நமக்குள்ளே இந்த 4 காரியங்களை அனுமதிக்காமல் இருப்பது நல்லது. ஜெயம் பெற்றுக் கொள்வதற்கு, வீரத்தை காட்டுவதற்கு இந்த 4 காரியங்கள் இருக்கக்கூடாது. ஒன்று, தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, ஸ்தோத்திரம், அலட்சியப்படுத்துதல் இருக்கக்கூடாது, கவனம் சிதறுதல் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நமது பலவீனத்துக்குள் இருந்து வெளியே வரும் காரியம் எதுவாக இருந்தாலும் அது தீமையாகத்தான் இருக்கும். நாம் பலவீனர்கள், ஆனால் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நாம் பலவீனர்கள். இந்த பலவீனர்களாக இருக்கிற நம்முடைய சுயத்தின்படி காரியங்களை செய்தால் அது பலவீனமாகத்தான் வரும், அது தீமையாகத்தான் வரும். ஆனால் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் காரியங்களை செய்யும் போது காரியங்கள் நமக்கு மாறுதலாக முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் பார்க்க வேண்டிய செய்தியின் தலைப்பு சபை போதகரும் விசுவாசிகளும் என்கிற தலைப்பில் தான் இதனால் செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். சபைனா என்ன, சபை போதகர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அந்த சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகள் எந்த நிலைமையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம பார்த்து இந்த செய்தி முடிக்க போகிறோம். சபை என்று சொன்னா கிரீக் வேர்டுல எக்லீசியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நன்றி செலுத்துவதற்கும் ஆராதனை பண்ணுவதற்குமாக கூடி வருகிற இடம்தான் சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்களையும் குறிக்கிறது, அதே சமயத்துல பில்டிங்கையும் குறிக்கிறது. ஆகிய 2 காரியத்தையும் குறிக்கிறது. அந்த சில பிள்ளைகளே, அப்ப அந்த சபை மக்களாக இருக்கிறதா இன்னைக்கு அநேக இடங்களிலே கட்டணங்களுக்குத்தான் மிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே தவிர அதற்கு அதிக செலவினர்கள், அதிக பணங்கள் போட்டு, பிரபாகரங்கள் போட்டு அதிக செலவினங்கள் செய்து பிரம்மாண்டமா கட்டுகிறார்கள். ஆனால் சபையில ஆத்துமாக்கள் இருக்குதா இல்லையா அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் கூடி வருவதற்கு கட்டணம் தேவை, சர்ச் தேவை, அதே சமயத்தில் சனங்களும் தேவை. ஆனால் மணவாளனாக இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது எடுத்துக் கொள்ளப்படுகிறது எதிரி எட்டினா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிற மணவாளனாக இருக்கிற சபையைத்தான் தேவனாகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்கிறார் என்பது பார்ப்போம். அப்போ அந்த சபை எதிர்கள் கட்டப்படணும் அப்படின்னு சொன்னா மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலிப்பி செசரியா அந்த திசைகளில் கடந்து போகிற பொழுது சீசர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது சீசர்கள் பதில் உரைக்கிறார்கள், உண்மை யோவான் ஸ்நானகர் என்று சொல்லுகிறார்கள், எலியா என்று சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசியின் புத்திரர்களில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்று உங்களை நோக்கி சொல்லுகிறார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சீசர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து கேட்கிறார், அப்ப நான் என்ன யாரும் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கிற பொழுது அது முதலாவதாக பேதுரு சொல்லுகிறார், நீ சீர்குள்ள தேவனுடைய கிறிஸ்து என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்பதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை, பூலோகத்தில் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் கட்டமைப்பு எதுவோ அது பரலோகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை மெச்சிக் கொள்கிறார். அன்பு தலைப்பிலே இந்த இடத்துல பார்க்கிற பொழுது இதே மூல வாசியில் கிரீக் வேர்டுல பார்க்கிற பொழுது நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்பது பேதுருவை பார்த்து சொல்லவில்லை, பேதுரு மேல் கட்டப்படணும் என்பதாக சொல்லவில்லை. மாறாக மூல வாசி அதாவது கிரீக் வேர்டுல சொல்லப்பட்டிருக்கிறது பேதுருவுக்கு பெட்ராஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த கல்வியின் மேல் அப்படின்னு சொல்லப்படும் போது பெட்ரா என்று சொல்லி குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பெட்ராஸ் என்று சொன்னால் சிறிய கல் என்று அர்த்தம். பெட்ரா அப்படின்னு சொல்லும் பொழுது அது பெரிய கல் என்று அர்த்தம், அதாவது கண்மலை என்று அர்த்தம். அப்ப ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அது கண்மலை யாரு? கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சபையை எதுவுமே கட்ட வேண்டும் என்று சொன்னால் பெரிய கண்மலையாக இருக்கிற கிறிஸ்துவின் மேல்தான் கட்டப்பட வேண்டும். அப்ப அன்பு தேவ பிள்ளைகளே, சபை இதன் மேல்தான் கட்டப்பட வேண்டும். அப்படி இதன் மேல் சபை கட்டப்படும் போது பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. சபைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உண்மையிலுமே சபை ஒரு நாள் ஒரு காலம் அளிக்க முடியவே முடியாது. ஏன்னா இந்த சபை எது மேல் கட்டப்பட்டிருக்கிறதுனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். எக்லீசியா என்று சொல்லப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருக்கிற இந்த சபையை பெட்ரா என்கிற இந்த கல்லின் மேல் சபையை, அதாவது கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டு அவருடைய வருகை வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிற அளவுக்கு ஊழியர்களாக இருக்கிற நீங்களும் நானும் அந்த சபையை ஆயத்தப்படுத்தி வைப்பதற்கு அதிக பிரயாசப்பட வேண்டும், அதிகமாக குலைக்க வேண்டும். அதற்காக அதிக கவனம் செலுத்தி அதன் மேல் அக்கறை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் உண்டானதா அல்லது அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் பரவியிருந்த பிறகு அப்போஸ்தலர் காலத்தில் சபை உருவாகுதா என்று சொன்னால் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் சபை உருவாகவில்லை. மாறாக அப்போஸ்தலர் காலத்தில் தான் சபை உருவாகினது. ஆண்டவராகிய இயேசு காலத்தில் வாழ்ந்த பொழுது அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சென்று சுவிசேஷங்கள் அறிவித்தார். மனத்திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்து திரளான ஜனங்கள் கூடி வருகிற பொழுது அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். பல வியாதிகள் பிடித்தவர்களுக்கு சுகத்தை தந்தார். அவர்கள் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கருத்தின் மூலமாக குருடர்கள் பார்வையிழந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முட்டவர்கள் நடந்தார்கள், ஊமையர்கள் பேசினார்கள், மரித்தோர் எழுப்பினார்கள். இப்படி அநேக அற்புத அதிசயங்கள் நடந்தது, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அது மாத்திரம்தான். மாறாக சபை எப்ப உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு அப்போஸ்தலர்களாக இருக்க சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உன்னத பலன் வருகிற வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து கடந்து போகிறார். அதன் அடிப்படையிலே சீஷர்கள் பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் கூட்டி வந்திருந்தார்கள். அப்படி கூட்டி வந்திருக்கிற பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். அக்கினி மயமர நாவுகள் போல இருந்திருக்கிற நாவுகள் அவர்கள் மேல் இறங்கினது. அவர்களுக்கு தத்துள்ள வார்த்தையின்படியாகவே பற்பல பாஷைகள் பேசினார்கள். இப்படி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அங்கே எருசலேமிலே கூடி வந்திருக்கிற கிட்டத்தட்ட தோராயமாக சொல்லப்பட்டிருக்கிறது 17 தேசத்தில் உள்ள மக்கள் அந்த எருசலேம் பகுதியில் இருந்திருக்கிறார்கள். அப்படி இவர்கள் 120 பேர்கள் அந்த இடத்துல கூடி வந்திருந்து அவர்கள் பல பாஷைகளை பேசுகிற பொழுது எல்லாரும் வந்து பார்க்கிறார்கள். பார்த்த உடனே ஆச்சரியப்படுகிறார்கள். ஒரு கூட்டம் ஆச்சரியப்படுகிறது. அவர்கள் தங்கள் பாஷைகளை பேசி தேவனுடைய மகத்துவங்களை பேசி தேவனை துதிக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கூட்டம் சொல்லுகிறது. இன்னொரு கூட்டம் ஆச்சரியப்படுகிறது. இன்னொரு கூட்டம் என்ன செய்கிறது சொன்னா, இவங்க மதுபானத்தால் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் கையாட்டு பண்ணுகிறார்கள், கேள்விப்பட்டல் பண்ணுகிறார்கள். அந்த இடத்துல பேதுரு எழுந்து நின்று, யூதர்களே, எருசலேமில் கூடி வந்திருக்கிற தேவ ஜனமே, நான் சொல்றதை கேளுங்கள். நீ நினைக்கிறபடி இவர்கள் மதுபானத்தால் நிறைந்திருக்கவில்லை. மாறாக பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே யோபுவின் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறபடி இங்க நடந்திருக்கிறது, நிறைவேறுகிறது. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா, மாம்சமான யாவரும் வேணும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள், மூப்பர்கள் சொப்பனை காண்பார்கள், உங்களுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள் என்று சொல்லி அந்த யோபுவின் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது என்று சொல்வது மாத்திரமல்ல, அல்லாமலும் வானத்திலே உயரத்திலே உலகத்திலே அற்புதங்களும் பூமியில தாழ ரத்தம் புகை காடாகிய அதிசயங்களை காட்டுவேன் என்று சொல்லி
வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய நாள் வரும் முன்னே, பிரகாசமான பிறகு நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது தொழுது கொண்டவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க நினைக்கிறது வார அங்கே கிடையவே கிடையாது. அது மாத்திரமல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலரே மறுபடியும் கேளுங்கள். நீங்க ரசூலாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க என்ன செய்தீர்கள், கொலை செய்தீர்கள். அக்கிரமக்காரர்கள் கையில் கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு ஆடி அடிக்கப்பட்டு அவர் கொலை செய்தீர்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர் மரணத்தின் உபாதையில் கட்ட அவிழ்த்து அவர் மறுபடியும் ஆண்டவர் கிறிஸ்துவாக உயிரோடு எழுப்பினார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அந்த இயேசுவைத்தான் நீங்கள் கொலை செய்து நீங்க சிலுவையில் அறைந்தீர்கள் என்று சொல்லப்படுகிற போது அந்த வார்த்தையை கேட்ட அந்த ஜனங்கள், சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு மனதிலே குத்தப்பட்டவர்களாகி அந்த ஜனங்கள் பேதுருவை பார்த்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிற பொழுது பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்ட பொழுது அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் 3000 பேர் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி மறுபடியும் பேதுரு அந்த கூட்டி வந்த ஜனங்களுக்கு ஆலோசனையாக சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்கள் அந்நியத்திலும் அப்பம் பிக்குதலிலும் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லி மாறுபாடு சந்ததியை விட்டு விலகுங்கள் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்து அவர்கள் ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதன் அடிப்படையில அந்த ஜனங்கள் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அனுதினமும் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருந்தார்கள் என்று இடத்தில் பார்க்கிறோம். இவ்வளமாகத்தான் இந்த இடத்தில் சபை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, இப்படிப்பட்ட சபையை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த சபையை நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்து நம்ம நடத்த வேண்டும் என்று சொல்லி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய மந்தையை, தேவனுடைய மந்தையை கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாகவும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாகம் மனதுடனும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆடுகிறதற்காக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் நீங்கள் நம்ம மந்தையிடம் என்ன செய்ய வேண்டும், மேய்க்க வேண்டும். இரண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்லுகிறார், உங்களுடையதை அல்ல உங்களை நாடுகிறேன் தேடுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். இவ்வளவாக இருந்து நம்ம சபையை என்ன செய்ய வேண்டும், கண்காணிப்பு செய்து சபை நல்ல முறையில் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து, அற்பமாக இருக்கிற ஆகாரத்தை கொடுத்து, சத்தியத்தை கொடுத்து, ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை நம்ம சபையிலே நம்மை சங்கத்துள்ளாக வைத்து சபையிலே ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டும். இப்படியாகத்தான் சபையை நம்ம நடத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, நீதிபதிகள் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க ஆடுகிற நிலைமையை நன்றாய் அறிந்துகள், மந்தையில் கவனமாக இருக்க வேதம் சொல்லுகிறது. நல்ல தேவ ஊழியர்களே, நீங்கள் நானும் மந்தையின் மேல் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சபையோட ஆடுகளை பிசாசானவன் எவ்வளவு விரும்பலாம் என்று கட்சிக்கிற சிங்கமான என்ன செய்வார், ஆடுகளை திருட்டு ஆடுகளை கொண்டு போய் விடுவார். ஆதலால் நீங்கள் நானும் மந்தையில் கவனமாக இருக்க வேண்டும். ஆடுகளின் நிலைமை நன்றாய் புரிந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள், எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்று அறிந்து அவர்களுக்கு நல்ல ஆகாரங்களை கொடுத்து வளர்க்கிற பொழுது அதே 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டி உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் பயன்பாகத்தக்க கிரயத்தையும் வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்துக்கும் உன் ஏழைக்காரின் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் போதுமானபடி இருக்கும் என்று வேதம் திட்டமிட்டவே சொல்லுகிறது. இவ்வளவாக நம்ம சபையை கண்காணித்து அக்கறை செலுத்தி அதில் கவனம் வைத்து வருவோம் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டிகளும் பலன் கொடுக்கும், கடாக்களும் பலன் கொடுக்கும், தாய் ஆடாக இருக்கிற அந்த வெள்ளாட்டு போல நமக்கு நல்ல பலன் கொடுப்பதாக இருக்கும். இப்படியாக இருந்து நீங்கள் நம்ம சபையை கண்காணித்து வைத்து வருகிற பொழுது நீங்கள் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனவாள இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது மனவாட்டியா இயேசு கிறிஸ்துவை அங்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் அது ஏதுவாக இருக்கிறது. உங்களுக்கு எனக்கு ஊழியராக இருக்கிற உங்களுக்கு எனக்கும் நல்ல ஒரு கிரீடத்தை தருவதற்கு ஏதுவாக இருக்கும். அந்த தேவ ஊழியர்களே, இவ்வளவாக இருந்து நாம் தேவராஜ்யத்தை
இதை கட்டி எழுப்ப வேண்டும். இதற்காக அதிக முயற்சி எடுத்து நீங்களும் நான் பிரயாசப்படுவதாக இருக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய உழைப்புக்கும் நம்முடைய பிரயாசத்துக்கும் நம்முடைய கடின காரியத்துக்கும் தக்க பலனை தந்து தேவனாகிய கர்த்தர் நம்மை அற்புதமாய் ஆசீர்வதிப்பார். அதனால் அன்பு தேவ ஊழியர்களே, நீங்களும் நானும் சபையின் மேல் கவனமாக இருப்போம், சபையின் மேல் அக்கறை செலுத்துவோம். சபைக்கு நம்ம எந்த ஒன்றை உள்ள நுழையாத வேண்டி ஜாக்கிரதையாக இருந்து நீங்களும் நானும் கண்காணிப்பு செய்து விழிப்புணர்வுகளாக திறப்பல நின்று நீங்களும் நம்ம காக்கிறவர்களாக இருங்க. கர்த்தரும்படியாக உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. சபை விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரே சபையில ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அதே சபையில இருக்க வேண்டும். அதுதான் முறை, அதுதான் சரி, அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, வாரத்துக்கு ஒரு சபை, மாதத்துக்கு ஒரு சபை, ஆக மொத்தத்துல வருஷத்துல 52 வாரம் இருந்து சொன்னா 52 வாரத்துக்கு 52 சபை மாத்தி கொள்வாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சபை சரியில்லை, சபை போதகர்கள் சரியில்லை என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாச மக்களே, அப்படி ஒரு நாள் ஒரு காலம் இருக்கவே இருக்கக்கூடாது. வேத நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, தன் கூட்டை விட்டு அடைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அடைகிற மனுஷனும் இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை யூதா நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மார்க்கு தப்பின நட்சத்திரத்தை போல இருக்கிறார்கள் என்று சொல்லி. இப்படி நீங்களும் நான் இருப்போம் என்று சொன்னால் அன்பு தேவ பிள்ளைகளே, சரி வராது. தன் தானத்தை விட்டு அடைகிற மனுஷனை போலவோ மார்க்கம் தப்பின நட்சத்திரத்தை போலவோ ஒரு நாள் ஒரு கால விசுவாச மக்களா இருக்கிற நீங்களும் நான் இருக்கக்கூடாது. சட்டையை மாற்றுறது போல, அதாவது சிலுடைய மாற்றுறது போல நம்ம சபையை ஒரு நாள் ஒரு காலம் மாற்றக்கூடாது. மாறாக அதுக்கு உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கிறார். அப்போ ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாய் இருக்கிற ஈசாக்கை எனக்கு தகன பலியாக பலியிடு. நீ மோரியா தேசத்துக்கு போய் நாம் குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் பலியிடு என்று சொல்லுகிறார். ஒட்டுமொத்தமாக நீ பலியிடு என்று சொல்லவில்லை, நீ மோரியா தேசத்துக்கு போக வேண்டும், நான் எந்த மலையை காட்டனோ அந்த மலையின் மேலதான் நீ பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ உங்களுக்கு எந்த சபை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சபையில தான் நீங்க என்ன செய்ய வேண்டும், அங்க வைத்து அங்கத்தினராக இருந்து அப்பம் விட்டு ஐக்கியம் வைத்து அந்யோன்யமாக இருக்க வேண்டும். அதை உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ட இடமெல்லாம் உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாக என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் உங்களுக்கு கண்ட இடமெல்லாம் போய் என்ன செய்ய, காண்கிற இடமெல்லாம் போய் காண்கிற சபைக்கெல்லாம் போய் அங்க ஆராதனை செய்வது சரியாக இருக்காது, அது முறை கிடையாது, தேவன் அதன் மேல் பிரியப்படுவது கிடையாது. அதனால் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் சட்டையை மாற்றுறது மாதிரி சபையை மாற்றாதீங்க. ஒண்ணு சொல்றேன், எனக்கு சபை பிடிக்கல, சபை போதகர் பிடிக்கல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், நீங்க அவர் மூலமா தான் ரசிக்கப்பட்டிருப்பீங்க, அவர் மூலமா ஞானஸ்நானம் பெற்றிருப்பீங்க. அப்படிங்கிற பொழுது ஒரு உதாரணம் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேனே. இன்னைக்கு நீங்க பையனாக இருக்கட்டும் அல்லது சகோதரியாக இருக்கட்டும், சகோதரனாக இருக்கட்டும் அல்லது சகோதரியாக இருக்கட்டும், உங்களுக்கு முன்பாக இருக்கிற இன்சியலை மாற்ற முடியுமா? தகப்பனுடைய இன்சியலை அல்லது சகோதரிமார்கள் கல்யாணம் முடிச்சுட்டு போனாங்கன்னு சொன்னா கடவுளுடைய இன்சியலை முன்னாடி வைப்பீங்க. அப்போ உங்களுக்கு தகப்பனாருக்கோ அல்லது கடவுளுக்கோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்பாக இருக்கிற இன்சியலை மாற்ற முடியுமா? ஒரு நாள் மாற்ற முடியவே முடியாது. அது போலதான் நீங்க யாரா ரசிக்கப்பட்டீங்க, யாரா தேவனை அறிந்து கொண்டீங்க, யாரா ஞானஸ்நானம் பெற்றீங்க, யாரா தேவனுக்கு அறிந்து கொண்டீங்க அப்படிங்கிறது என்னைக்கு மாறவே மாறாது. அது பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இதை மனதில் கருதி நீங்களும் நானும் சபையை மாற்றாமல், சபை போதகரை அடிக்கடி மாற்றாமல் ஒரே சபையிலே இருந்து உபதேசத்தை கேட்டு அங்க வைத்து அங்கத்திலாம் இருந்து அப்பம் விட்டு அன்னுனியமா இருங்க. இது ஆண்டோட வருகை வரும்போது நீங்க பரலோகத்துக்கு எழுத்தப்படுவதற்கு ஏதுவாக மாறும். அந்த பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல,
இந்த சபையிலே நாம இருக்கிறோம். நாம தசமபாகம் எங்க கொடுப்பது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். நம்ம எந்த இடத்துல எந்த சபையில நம்ம போய்கொண்டு இருக்கிறோமோ அந்த சபைக்கு தான் நம்ம தசமபாகத்தை கொடுக்க வேண்டும். அதுக்கு உதாரணமாக ஒரு உதாரணத்தை காட்டுகிறேனே. நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, அந்த ஹோட்டலை சாப்பிட்டு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல போய் ஃபீஸ் கட்ட முடியுமா? அல்லது உங்களுடைய பிள்ளைகளை கல்லூரியிலோ அல்லது பள்ளிக்கூடத்திலேயோ படிக்க வைக்கிறீங்க, அந்த கல்லூரியிலையும் பள்ளிக்கூடத்துல படிக்க வைத்து விட்டு ஃபீஸ் அங்க கட்டாம இன்னொரு இடத்துல கட்ட முடியுமா? ஒரு நாள் ஒரு காலம் அப்படி என்ன செய்ய முடியாது, இருக்க முடியவே முடியாது. எந்த சபைக்கு போறோமோ அதே சபையில நீங்களும் நானும் தசம பாகத்தை கொடுக்க வேண்டும். எப்படி நம்ம அதுதான் முறையானது, அதுதான் ஒழுங்கானது. இந்த சபைக்கு நாம போகிறோமோ அதே சபையில நீங்க தசம பாகங்களை கொண்டு போய் வைத்து நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படியா இருக்கிற பொழுது வானத்தின் கலைகளை திறந்து இடமில்லாமல் போகும் மற்றும் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். உன் தொழில், உடைய கையின் பிரயாசம், வியாபாரம் ஆகிய அனைத்தையும் கர்த்தர் உங்களுடைய எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து சகல ஜாதிகளிலும் அதை மேன்மையாக வைப்பார். இதன் அடிப்படையில இன்றைக்கு சபை போதகரும் விசுவாசிகளும் என்ற தலைப்பில் நம்ம பார்த்தோம். அதன் அடிப்படையில நீங்க தேவ சபைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இன்னைக்கு சபையினா என்ன, சபை போதகர் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், சபை விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அதன் அடிப்படையில எங்களை அப்படியே தலைகளை தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு முழுமையாக என் தேவனே இந்த சத்தியத்தின்படியாக ஆண்டவரை எங்களை புரிந்து கொண்டோம். இதன் அடிப்படையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி தேவ சபையில் அர்ப்பணித்து ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்தவரே, இந்த நாளிலும் கூட சபை போதகரும் விசுவாசம் என்கிற தலைப்பில் நாங்கள் பார்த்தோம் சாமி. அவனமாக இந்த நாளில ஆண்டவர் நல்ல சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதன் அடிப்படையில இந்த சபையாய் இருக்கிற மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது மணவாட்டியா இருக்கிற சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு நாங்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்து எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்கிறோம், ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம் சாமி. அது மாத்திரமில்லை, போதகர்களாய் இருக்கிற நாங்கள் ஆண்டவரை சபை எப்படி மேய்த்து நீங்க வரும்போது எங்களுக்கு சரியான கிரீடத்தை தரும்போது அதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியாக இருக்க கிருபை செய்யட்டும். இனி நாங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த சத்தியத்தை அறிந்த நாங்கள் ஒன்று வாரத்துக்கு ஒரு முறை என்பது சபை மாற்றாதபடிக்கு எந்த சபையில ரட்சிக்கப்பட்டமோ எந்த சபையில அங்கத்தவர்களா இருக்கிறோமோ அதே சபையில நாங்கள் தசமாக செலுத்தி போதகருக்கு கீழ்ப்படிந்து ஆளுநர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம் சாமி. அவனமாக அன்பு பிள்ளைகளிலிருந்து நாமத்தை உயர்த்தட்டும். ஆண்டவரே ஆகிய அனைத்தையும் ஒரு பொற்பாதத்தை வைத்து நாங்கள் செபிக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வல்லெடுத்துங்க, ஆசீர்வதிங்க. என் ஜெபத்தை கிடக்க நன்றி, ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஒரு நேரத்திலும் கூட இவ்வளவு நேரம் நிகழ்ச்சிகளை பங்கு பெறவும் இதை பங்கெடுக்கவும் கர்த்தர் தந்த மேலான நேரங்களுக்காக மேலான உண்மைகளுக்காக ஆண்டவருக்கே மகிமை செலுத்தும். அருமையான நேரத்திலும் கூட பங்கெடுத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தெரிவித்த அனைத்து அன்பு ஊழியர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இது மாத்திரமல்ல, நீ வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நம்முடைய நண்பர்கள் சேர்ந்து அனைவரும் நினைந்து ஆண்டவர் இன்னும் நிறைய காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. அருமையான நாட்களில் கூட இதன் மூலியமாய் அநேக ஜனங்கள் பிரயோஜனப்படுவார்களாக. நாம் ஒரு நிமிடம் கடைசியாக தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே, உடைய கிருபையினால் உடைய இரக்கத்தினால் இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்திற்காக ஆண்டவரே இதை துவங்க கர்த்தர் கிருபை செய்து ஆரம்ப வர்க்கமாயிருந்தார் முடிவை சம்பூரணமாக மாற்றுகிற தேவன் இன்று அநேக ஊழியர்களை ஆண்டவரை சொத்து எடுத்து நீ பயன்படுத்துவீரா. ஒவ்வொருடைய காரணங்களையும் கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கும்படியாக சொன்னீர்கள். யாவரையும் கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இதன் மூலம் அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாழ்வை என்றும் மறவார். ஆமென். God bless you.